வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னா ஆவரேஜ் சம். இந்த ஆவரேஜில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சம் பார்க்க போகிறோம். சம் பார்த்தீங்க அப்படின்னா the average age of 7 boys in the class is increased by 2 years, when two boys in the class whose age 14 years and 15 years is replaced by 2 new boys, then find the sum of the age of the 2 new boys. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குரூப்பில் 7 பாய்ஸ் இருக்காங்க. அதில் 2 பேரை மட்டும் வெளியே எடுத்துட்டு புதுசாக 2 பேரை உள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? ஒரு குரூப்பில் மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 7 மெம்பர்ஸில் புதுசாக 2 பேர் வெளியே போயிட்டு புதுசாக 2 பேர் உள்ளே வர்றாங்க. ஸோ உள்ளே வர்றதுனால ஆவரேஜாக எல்லாத்துக்கும் எவ்வளோ கூடுதுன்னா 2 இயர்ஸ் கூடுதுங்க. ஆவரேஜாக எல்லாத்துக்கும் 2 இயர்ஸ் எனக்கு வந்து கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் பை 2 இயர்ஸ். ஓகேவா? சரி, அப்போ இன்க்ரீஸ் பை 2 இயர்ஸ்னால் என்ன இருக்கும்? இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ ஆவரேஜாக எல்லாத்துக்கும் 14 இயர்ஸ் கூடுது. இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஸோ வெளியில் போனவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 14 இயர்ஸ், இன்னொருத்தருக்கு 15 இயர்ஸ். 2 பேர் வெளியே போனாங்கல்ல, அதில் ஃபர்ஸ்ட் உள்ளவருக்கு 14 இயர்ஸ், செகண்ட் உள்ளவங்களுக்கு 15 இயர்ஸ். அப்போ உள்ள வந்தவங்க 2 இண்டிவிஜுவல் ஏஜ் அவங்க கேட்கல, டோட்டல் ஏஜ் தான் கேட்டிருக்கேன். இண்டிவிஜுவல் ஏஜ் கண்டுபிடிக்க முடியாது, டோட்டல் ஏஜ் வேணால் சொல்லலாம். சரி, அப்போ வெளியில் போனவங்களோட ஏஜ் அதையும் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் உள்ளவருக்கு 14 இயர்ஸ், செகண்ட் உள்ளவருக்கு 15 இயர்ஸ். சரியா? ஓகே, இது இன்க்ரீஸ் ஆனது இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள வெளியே போனவர், செகண்ட்ல வெளியே போனவர். ஸோ இந்த டோட்டல் ஏஜை நீங்கள் ஆட் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், இஸ் ஈக்குவல் டு 8 and 3 ரிமைனிங் 143. அப்போ உள்ள வந்தோடைய டோட்டல் இந்த 2 பேருக்கு 2 பாய்ஸ் உள்ள வந்தோடைய 2 பாய்ஸ் உடைய டோட்டல் ஏஜ் தான் கண்டுபிடிக்க முடியும், இண்டிவிஜுவல் ஏஜ் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட ஏஜ் என்ன இருக்கும்? 43 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான சம் தான், ரொம்ப கஷ்டமாக எதுவும் கிடையாது. ஒரு குரூப்பில் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 2 பாய்ஸ் வெளியே போகிறாங்க, 2 பாய்ஸ் உள்ளே வர்றாங்க. ஸோ உள்ளே வர்றதுனால அவங்க இருக்கிற அந்த 7 இயர்ஸ் நம்பர் ஆஃப் குரூப்பில் எதுவுமே சேஞ்சஸ் ஆகவே இல்லை. அவங்களுக்கு ஆவரேஜாக 2 இயர்ஸ் கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 7 × 2 = 14 அப்படின்னு போட்டேன். ஸோ வெளியில் போனவங்களுடைய 2 ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளவருக்கு 14, செகண்ட் உள்ளவருக்கு 15. ஸோ இந்த ஏஜை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா புதுசாக வந்து அவங்களுடைய டோட்டல் ஏஜஸ் கிடைக்கும். இண்டிவிஜுவல் ஏஜஸ் கிடைக்காது, டோட்டல் ஏஜஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து 43 அப்படி தான் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் 2 நியூ பாய்ஸ் தான் கேட்டிருக்கான். என்ன இருக்கும்? 43 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சம்ஸை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.